ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லியோவோட சாட்டர்டேவோட அவன் தின்ற ஃபுட் அப்படின்னா அவன் தின்ற ஸ்பெஷல் ஃபுட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா? அதை சமைச்சது எங்கள் சித்தி. ஆமாம், இன்றைக்கி ஸ்பெஷல் பெருசாக ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி ஃபிஷ்ஷு தான் அவனுக்கு ஸ்பெஷல். ஃபிஷ்ஷு ப்ளஸ் ரைஸ். பட் அவனோட பாத்திரம் எம்ஜிஆருக்கு இப்போது அவன் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான் ஃபுட்டுக்காக. நல்லா குளிச்சுக்கிட்டு தின்னுவான். ஆமாம், குளிச்சுட்டு நல்லா டயர்டாக இருக்கான். என்ன வச்சாலும் அவனுக்கு மட்டும்தான் பிடிக்கும். தட் இஸ் த பெஸ்ட் இன் த வேர்ல்டு. அவனுக்கு அவன் பாருங்க, ஃபுட் இருக்குன்னு நினச்சிட்டு தான் இருக்கான். ஆமாம். ஸோ அவனுக்கு இனி நாங்கள் ஃபுட் எடுத்துகிட்டு வர போகிறோம். ரொம்ப அவனை வெயிட் பண்ணி வைக்க வேண்டாம், நம்ம இனி ஃபுட்டே கொடுக்கலாம். ஆமாம், விளாடுறான் பாத்திரத்தை வச்சுட்டு. அவனுக்கு ஃபுட்டு வேணும். எனக்கு ரொம்ப பசி இருக்கும். ஏன்னா இப்போ தானே குளிச்சானா அடுத்து நல்ல டயர்டாக இருப்பான். ஃபுட்டு ரெடி. அந்த ஆல்ரெடி பண்ண ஆர்ட்டெல்லாம் எங்கள் லியோவோடது. ஆமாம், கடிச்சு நாசம் பண்ணி வச்சுருக்கான். ஒரு வாட்டி மிஸ் ஆகி அவன் பக்கத்தில் வந்துருச்சு பாத்திரம், கடிச்சு நாசம் பண்ணிட்டான். இது எப்படின்னா, சூரை மீன் இன்றைக்கி வாங்கியிருந்தேன் வீட்டுக்கு. அந்த சூரை மீன் வாங்கியிருந்ததில் உள்ள தலை வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் அந்த அதில் உள்ள வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் நல்ல மீனும் வேஸ்ட்டும் எல்லாம் சேர்த்து மஞ்சள் பொடி மட்டும் போட்டு, உப்பு போடலை, மஞ்சள் பொடி மட்டுமே போட்டு நல்லா வேக வச்சுக்கிட்டு அந்த தண்ணி எடுத்து வைக்கணும். அதில் தண்ணியில் நல்ல விட்டமின்ஸ் இருக்கும். அதையும் எடுத்து ரைஸு அவனுக்குன்னு தனியாட்டு சமைச்சு வச்சுருக்கேன் குக்கரில். ஸோ அந்த ரைஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அவனுக்கு கொடுக்கணும். சித்தி, இந்த நேரம் அவனுக்கு நாக்கில் தண்ணி ஊறிட்டு இருக்கோம்ல. ஆமாம், வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ அவனுக்கு ஸ்மெல் கேட்டிருக்கும், சவுண்டு போடுவான். இப்போ எல்லாம் அவன் எதிர்பார்த்துட்டே இருக்கான். இப்போ ஃபுட்டுக்கு போட்டு நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இது மத்தியான நேரம் கொஞ்சம் ஹெவியாக ரைஸ் கொடுக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் நல்லா ஓடி சாடி விளையாடுவான். ஆமாம், ஸோ மத்தியான நேரத்துக்கு ஹெவியாக நிறைய ரைஸ் போட்டு கொடுக்கணும். ஏன் நிறைய தண்ணி வச்சு கொடுக்குறோன்னா, இது நம்ம வந்துக்கிட்டு தண்ணியை சும்மா கொடுத்தா குடிக்கவே மாட்டான். இதே மாதிரி ரைஸில் ஏதாச்சும் நம்ம வீற்றி மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா தண்ணி கொஞ்சம் குடிப்பான். அல்லாமல் கொடுத்தா குடிக்கவே மாட்டான். எப்படி ட்ரை பண்ணாலும் குடிக்கவே இல்லை. அதுக்காக தான் கொடுக்கும்போதே நாங்கள் நிறைய தண்ணி ஊற்றி கொடுப்போம். அவன் நிறைய ஃப்ளூயிடு குடிக்கணுமா, அதுக்காக அப்படி கொடுக்குறது. நல்லா மிக்ஸ் பண்ணி அவனுக்கு கொண்டு போய் கொடுத்துடுவான். எல்லாம் வச்சு சாப்பிடுவான். அவனுக்கு ஃபேவரட் ஃபிஷ்ஷுனா நல்லா சாப்பிடுவான். அவனுக்கு நீங்கள் எல்லாமே ஃபேவரட் தான் சித்தி. ஆமாம், பாவம் பாருங்கள், இல்லையாவுக்கு ஃபிஷ்ஷு போயிட்டுருக்கு. அப்படியே போயிட்டே இருக்குது. அவன் இப்போ மோப்பம் பிடிச்சிருப்பான். பாருங்கள், என்ன வெயிட்டிங் பார்த்தீங்களா? என்ன வெயிட்டிங். ஃபஸ்ட்டு தண்ணியை கொஞ்சம் ஊற்றி கொடுக்கணும், இல்லைன்னா சிந்துவான். கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்போம். அட் டைமில் அவ்வளோ கொடுக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்போம். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எடுக்கிறோம். கொஞ்சம் நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ ஷேர் பண்ணலாம். இப்போ பிகினிங் தான், ஸோ கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் அப்படி இருக்கும். இப்போ தான் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களும் சப்போர்ட் பண்ண வேண்டாம், லியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எஸ். ஆமாம், இனி அடுத்த ரைஸ் கொடுக்குறோம். ரைஸ் நல்லா சாப்பிட்றான். சித்தி, நீ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தந்துறான்? ஆமாம், ரொம்ப ஸ்பீடாக சாப்பிடுவான். அதில் இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் பெரிய சூரை மீனெல்லாம், அப்போ நிறைய பெரிய முள் இருக்கும். முள்ளெல்லாம் கடித்து சாப்பிடணும். அவன் ரொம்ப பெருசாகவும் போடக்கூடாது, கட் பண்ணி போடணும். ஏன்னா அவங்க தொண்டையில் போய் சிக்கிக்கும். அதனால் அதுக்கு சேஃபாக நம்ம கொஞ்சம் சமைக்கிற நேரமே கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி தான் போடணும். அந்த இடம் ஃபுல்லாக ஆக்கிட்டான். ரொம்ப பசி அவனுக்கு. பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் லாஸ்ட் அவன் தர எல்லாத்தையும் வலிச்சு தின்றான். அதனால பிரச்சனை இல்லை. என்னதான் தரையிலேருந்து எடுத்து வலிச்சு சாப்பிடாதுன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான். அவனுக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுடுவான். இந்த ஃப்ளோர் ஃபுல்லாக இதே வேஸ்ட் பண்ண மாட்டேன். பாருங்கள், நான் எத்தனை வாட்டியாக கொடுக்குறேன்னு பாருங்கள். லாஸ்ட்டாக தண்ணி, திரும்பவும் தண்ணி சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் திரும்பவும் கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் போல் சாப்பாடு இருக்கும்போது தண்ணியை ஊற்றி கொடுக்கும்போது ஆல்ரெடி அந்த ஃபிஷ்ஷோட இந்த ஸ்மெல் இருக்கும்ல தண்ணியில்,
அதனால் அவ்வளோ தண்ணி அவன் குடிச்சிடுவான். அல்லாமல் வந்து குடிக்கவே மாட்டான். இப்போ ஏதாச்சும் உங்களுக்கு நீங்கள் நாய் வளர்த்துறீங்க, அங்கே குடிக்கலைன்னா இந்த மாதிரி டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டில் நானும் சும்மா தான் தண்ணியை கொடுத்தேன், குடிக்க மாட்டான். அதுக்கப்புறம் தான் இப்படி லாஸ்ட்டில் கொஞ்சம் போல் சாப்பாடு இருக்கும்போது அதில் கொஞ்சம் தண்ணி 1 கப்போ 2 கப்போ தண்ணியை நம்ம வீட்டுக்கு கொடுத்தோன்னா அவ்வளோத்தையும் குடிச்சிடுவாங்க. நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் எங்களுக்கும் வீடியோ போட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். அதனால் நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஆமாம், எல்லாம் சாப்பிட்டுட்டான். இனி 2 வீக்ஸ்க்கு அப்புறம் திரும்ப குளிப்பான், ஃப்ரெஷ் ஆகிடுவான். வீக்லி ஒன்ஸ் குளிக்கலாம். பட்டு எப்போ வீட்டுக்குள்ளே தான் இருப்பான், வெளியில் போடவே மாட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதோட இந்த வீடியோவை நாங்கள் முடிக்க போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. பை பாய், டேக் கேர்.